Hello netizens, you're watching VNetEase IT. Welcome to Windows 11 Operating System Administration Deep Dive Series. இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Windows 11ல C drive பார்ட்டிஷனை எக்ஸ்டெண்ட் பண்றப்போ டிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல்ல எக்ஸ்டெண்ட் வால்யூம் ஆப்ஷன் கிரேட் அவுட்ல இருந்துச்சுன்னா எந்த விதமான தேர்ட் பார்ட்டி டூலும் யூஸ் பண்ணாம எப்படி C drive-ஐ எக்ஸ்டெண்ட் பண்றதுன்னு இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை எந்த போர்ஷனையும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நீங்க கரெக்டா C drive பார்ட்டிஷனை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். சரி, இப்போ குயிக்காக சி பார்ட்டிஷன் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் கீபோர்டில் விண்டோஸ் ப்ளஸ் ஆர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரன் ஓப்பன் ஆகும். ரன்னில் diskmgmt.msc டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததும் நமக்கு டிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ டிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூலில் நமக்கு ஒரே ஒரு ஃபிசிக்கல் டிஸ்க் இருக்குது, அது டிஸ்க் ஜீரோவை நம்ம ரெண்டு லாஜிக்கல் வால்யூமாக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று சி டிரைவு, இன்னொன்று வந்து டி டிரைவு. ஸோ இப்போ நான் எக்ஸ்ப்ளோரர் ஆப்ஷனும் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ப்ளோரர் ஆப்ஷனில் நமக்கு லோக்கல் டிஸ்க் சியில் 64.5 GB இருக்குது அண்ட் டியில் வந்து 4.16 GB வந்து ஃப்ரீயா இருக்கு. ஸோ அகைன் நான் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூலுக்கு போறேன். ஸோ இங்க நமக்கு அன்அலோகேட்டட்ல 66.03 GB வந்து அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்பேஸை நம்ம கொஞ்சம் சி டிரைவுக்கு ஆட் பண்ணலாம். சி டிரைவ் மேல மவுஸ் கர்சரை வச்சுட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் வால்யூம் வந்து கிரேட் அவுட்ல இருக்கும். இதுவே நம்ம டி டிரைவ்ல வச்சுட்டு நம்ம கிளிக் பண்ணா நமக்கு எனேபிள் ஆயிருக்கு. எல்டி ரெக்கவரி பார்ட்டிஷன் வந்து இந்த சி டிரைவை லாக் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அதை எப்படி அன்லாக் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கீபோர்ட்ல விண்டோஸ் கீ பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணீங்கன்னா சர்ச் ஓப்பன் ஆகும். கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ல ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம விண்டோஸ் ரெக்கவரி ஏஜென்ட் ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். AGNTC space /info. ஸோ ஸ்டேட்டஸ் வந்து கரண்டா எனேபிள்ல இருக்கு. ஸோ இது நம்ம டிசேபிள் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் agent C space disable. ஓகே, ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்னு வந்துருச்சு, டிசேபிள் ஆயிருச்சு. ஸோ அகெயின் வந்து நீங்க ஜஸ்ட் சேம் கமெண்ட் reagent C ஸ்பேஸ் /info கொடுத்து வேலிடேட் பண்ணிக்கலாம். டிசேபிள்ல தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதை கிளியர் பண்ணிக்கிறேன். டிஸ்க் பார்ட்டிஷன் டூல கமாண்ட் லைன்ல ஓப்பன் பண்றதுக்கான யூட்டிலிட்டி இது. டிஸ்க் பார்ட் டூல்ல ஃபர்ஸ்ட் என்ன பிசிக்கல் டிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லிஸ்ட் பண்றதுக்கு LIST ஸ்பேஸ் டிஸ்க். நம்ம சிஸ்டம்ல ஒரே ஒரு ஹார்ட் டிரைவ் தான் இருக்கு. ஸோ அது டிஸ்க் 0. ஸோ இந்த டிஸ்க்குள்ள போறதுக்கு செலக்ட் ஸ்பேஸ் டிஸ்க் ஸ்பேஸ் 0. ஸோ இப்போ நம்ம டிஸ்க் 0க்குள்ள வந்துட்டோம். இதுல என்னென்ன பார்ட்டிஷன்ஸ் அவைலபிளா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ லிஸ்ட் ஸ்பேஸ் பார்ட்டிஷன் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. கொடுத்ததும் நமக்கு என்னென்ன பார்ட்டிஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு பார்ட்டிஷன் 4 ரெக்கவரி பார்ட்டிஷன் இருக்கு. ஸோ இந்த ரெக்கவரி பார்ட்டிஷனை நம்ம டெலீட் பண்ணணும். ஸோ டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் நம்ம அதில் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ரெக்கவரி பார்ட்டிஷனுக்குள்ள போகலாம். செலக்ட் ஸ்பேஸ் பார்ட்டிஷன் ஸ்பேஸ் அந்த பார்ட்டிஷனோட நம்பர். ரெக்கவரி பார்ட்டிஷனுக்கு நேராக நம்பர் இருக்கு. ஸோ இதோட நம்பர் வந்து 4. ஜஸ்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்ட பிறகு நெக்ஸ்ட் இதில் இருக்க டைப் UUIDயும் ஆட்ரிபியூட் ஐடியும் நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு DTL ஸ்பேஸ் பார்ட்டிஷன் ஸ்பேஸ் இல்லாமல் கண்டினியூஸாக. இப்போ என்டர் கொடுத்ததும் நமக்கு பார்ட்டிஷனோட டைப் UUID ஆட்ரிபியூட் ஐடி இந்த டீட்டெயிலை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நோட் பேட் ஓப்பன் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெக்கவரி பார்ட்டிஷனை டெலீட் பண்ணிடலாம். டெலீட் ஸ்பேஸ் பார்ட்டிஷன் ஸ்பேஸ் override. The arguments specified for the commands are not valid. Delete ஸ்பேஸ் பார்ட்டிஷன் ஸ்பேஸ் override. ஓகே, ஒரு ஆர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அப் ஏரோ கொடுத்துட்டு ஒரு ஆரை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ என்டர் கொடுத்ததும் டிஸ்க் பார்ட் சக்ஸஸ்ஃபுல்லி டெலீட்டட் தி செலக்டட் பார்ட்டிஷன். ஸோ இதை வேலிடேட் பண்ணுறதுக்கு அகெயின்
லிஸ்ட் பார்ட்டிஷன் கொடுத்துட்டு என்டர் கொடுத்ததும் நமக்கு ரெக்கவரி பார்ட்டிஷன் வந்து இப்போ நமக்கு காட்ட மாட்டுது. ஸோ ரெக்கவரி பார்ட்டிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூலுக்கு போயிடலாம். போயிட்டு சி டிரைவ் மேலே ஜஸ்ட் மவுஸை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. இப்போ நமக்கு எக்ஸ்டெண்ட் வால்யூம் ஆப்ஷன் வந்து காட்டுது. ஸோ எக்ஸ்டெண்ட் வால்யூமை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்ததும் டிஸ்க் ஜீரோவில் 1023 MB தான் காட்டுது. பட் நமக்கு அன்அலோகேட்டடில் 66.03 GB இருக்கு. ஸோ இப்போ இதில் என்ன ஒரு காம்ப்ளிகேஷன்னா டி டிரைவை நம்ம டெலீட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ டி டிரைவில் உங்களுக்கு ஏதாச்சும் டேட்டா இருந்துச்சுன்னா இந்த டி டிரைவை நீங்கள் உங்கள் ஹார்ட் டிஸ்க்கோ இல்லை க்ளவுட் ஸ்டோரேஜ் இருந்துச்சுன்னா அதில் பேக்கப் எடுத்து வச்சுட்டு டி டிரைவை நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போ நான் டி டிரைவை டெலீட் பண்ண போகிறேன். ஏன்னா என்னோட டி டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டோர்ஜனோட சாண்ட் பாக்ஸ் டேட்டா தான் இருக்குது. ஸோ அது எனக்கு தேவையில்லை. ஸோ நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டி டிரைவ் மேலே ஜஸ்ட் மவுஸ் கர்சரை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். டெலீட் வால்யூம் இருக்கும். அதை கிளிக் பண்ணதும் டெலீட் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கன்ஃபர்மேஷன் கேட்குது. எஸ் கொடுத்ததான் நமக்கு வால்யூம் வந்து டெலீட் ஆயிடுச்சு. இப்போது இதனோட ஒரு 20 GB நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ செக் பண்ணுவோம். ஸோ டாப்பில் டோட்டல் வால்யூம் சைஸ் இன் MB இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அவைலபிள் ஸ்பேஸ் இன் MB. இப்போது நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூ மட்டும் நம்ம கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ 20 GB நான் ஆட் பண்ண போகிறேன் சி டிரைவுக்கு. ஸோ 20 மல்டிப்ளை 1024 MB. ஏன்னா நம்ம வேல்யூஸை இங்கே நம்ம MBயில் என்ட்ரு பண்ணணும். ஸோ இந்த இடத்துல 20480 நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ என்ன வேல்யூ நம்ம என்ட்ரு பண்ணமோ அந்த வேல்யூ நம்ம இங்கே என்ட்ரு பண்ணமோ அந்த வேல்யூ நமக்கு இங்கே சம்மரியில் காட்டுது. ஜஸ்ட் இப்போ நம்ம ஃபினிஷ் கொடுக்கலாம். ஃபினிஷ் கொடுத்ததும் நமக்கு சி டிரைவ் வந்து 171 GB எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அதை நம்ம வேலிடேட் பண்ணுறதுக்கும் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு திஸ் பிசியை கிளிக் பண்ணால் நமக்கு 83.8 GB ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. அண்டு எர்லியராக வந்து நமக்கு 151 GB தான் இருந்துச்சு. இப்போ 171 GB நம்ம ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. நம்ம ரெக்கவரி பார்ட்டிஷனை திரும்பவும் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதை கிரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு இந்த அன்அலோகேட்டட் வால்யூம் மேலே மவுஸ் கர்சரை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். நியூ பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுங்க. இந்த இடத்துல 1 GB இருந்தால் போதும். ஸோ 1024 இந்த வேல்யூவை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ டிரைவ் லெட்டர் அதில் டிஃபால்ட்டாக விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததும் நமக்கு டி டிரைவாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த டி டிரைவை நம்ம ரெக்கவரி பார்ட்டிஷனாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ அகெயின் டிஸ்க் பார்ட்டிஷன் டூலுக்கு போயிடலாம். போயிட்டு அகெயின் லிஸ்ட் பார்ட்டிஷன் கொடுக்கலாம். ஸோ லிஸ்ட் பார்ட்டிஷன் கொடுத்ததும் நமக்கு பார்ட்டிஷன் 4 ப்ரைமரி 1024ன்னு இருக்கு. ஸோ இந்த டிஸ்கை தான் நம்ம ரெக்கவரி பார்ட்டிஷனாக இப்போ சேஞ்ச் பண்ணணும். ஸோ செலக்ட் ஸ்பேஸ் பார்ட்டிஷன் 4 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்ததும் நம்ம பார்ட்டிஷன் 4க்குள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஆட்ரிபியூட்ஸை நம்ம செட் பண்ணணும். செட் ஐடி ஈக்குவல் டு, ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். எந்த மிஸ்டேக்கும் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். செட் ஐடியில் செட் ஸ்பேஸ் ஐடி ஈக்குவல் டு இந்த டைப் யூஐடியை காப்பி பண்ணி ஈக்குவல் டுக்கு அப்புறம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஜிபிடி attributes ஈக்குவல் டு இந்த attribute இருக்கு இல்லையா, இந்த எக்ஸா வேல்யூவை காப்பி பண்ணி இந்த இடத்துல ஈக்குவல் டுக்கு அப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. ஸோ உங்களுக்கு யூனிக்கான வேல்யூ காட்டும்.
ஸோ நீங்கள் அந்த வேல்யூ தான் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அகெயின் ஆட்ரிபியூட் செட் பண்ணுறதுக்கு ஜிபிடி ஸ்பேஸ் ஆட்ரிபியூட்ஸ் ஈக்குவல் டு அந்த ஆட்ரிபியூட்டோட வேல்யூ, ப்ரீவியஸாக நம்ம பேக்கப் எடுத்த வேல்யூ. இப்போ டிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நமக்கு இது ரெக்கவரி பார்ட்டிஷனாக சேஞ்ச் பண்ணியாச்சு. பட் இதில் இன்னொரு சின்ன பிரச்சனை என்னென்னா, இன்னமும் அது டி டிரைவில் நமக்கு காட்டுது. ஸோ இந்த டி டிரைவ்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன வால்யூம்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். லிஸ்ட் வால்யூம். ஸோ நம்மக்கிட்ட சி டிரைவ் இருக்குது, டி டிரைவ் இருக்குது, அண்ட் வால்யூம் 2ல அன்அலோகேட்டட் ஸ்பேஸும் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, டிரைவ் லெட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு செலக்ட் ஸ்பேஸ் ஃபஸ்ட் அந்த வால்யூம்குள்ளே போகணும். ஸோ வால்யூம்குள்ளே போகிறதுக்கு டி, என்ன வால்யூம், சிக்குள்ளே போகணுன்னா சி, ஸோ டிக்குள்ளே போகிறோம். ஸோ டியை தான் நம்ம இப்போ சிஸ்டம் ரெக்கவரி பார்ட்டிஷனாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ செலக்ட் ஸ்பேஸ் வால்யூம் ஸ்பேஸ் டி கொடுத்துட்டு என்டர் கொடுத்தாச்சு. கொடுத்ததும் நமக்கு வால்யூம் 1 இஸ் செலக்டட் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது. இந்த இடத்துல ரிமூவ் ஸ்பேஸ் லெட்டர் ஈக்குவல் டு டி கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. டிஸ்க் பார்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ரிமூவ் தி டிரைவ் லெட்டர் ஆர் மவுண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ இப்போ மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நமக்கு டி டிரைவ் வந்து டிஸ்பிளே ஆகலை. அண்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் டூலில் நமக்கு ரெக்கவரி பார்ட்டிஷன் காட்டுது அண்ட் அன்அலோகேட்டட் ஸ்பேஸும் நமக்கு இருக்குது. ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து பார்த்தோன்னா நம்ம பண்ணணும். ஸோ இப்போ நம்ம டிஸ்க் பார்ட் டூலேருந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். எக்ஸிட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீஏஜென்ட்டை ஃபஸ்ட்டு டிசேபிள் பண்ணோம் இல்லையா, அது இப்போ நம்ம எனேபிள் பண்ணி விட்டுறோம். ரீஏஜென்ட் சி ஸ்பேஸ் / எனேபிள் கொடுத்துட்டு என்டர் கொடுத்ததும் ரீஏஜென்ட் சி .exe ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சி டிரைவை எந்த விதமான தேர்ட் பார்ட்டி டூலும் யூஸ் பண்ணாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. பட் கமாண்ட் லைன் மெத்தட் மூலிமா சி டிரைவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்போ என்ன ஒரு ட்ராபேக்னா, நீங்கள் டி ஆர் இ டிரைவில் ஏதாச்சும் டேட்டா வச்சுருந்தீங்கன்னா அந்த டேட்டாவை சேஃபாக ஒரு ஹார்ட் டிரைவுக்கு காப்பி பண்ணி வச்சுட்டு தான் சி டிரைவை நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் வீடியோஸை பார்க்க V90s IT சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலை எனேபிள் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அடுத்து ஒரு நல்ல எபிசோடில் உங்களை பார்க்கலாம். பாய்.